scientific inventions contributed to the betterment of society. Scientists கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ்லாம் ஒரு சொசைட்டிக்கு எப்படி பெட்டராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். Scientific inventions are practical applications of scientific knowledge that aim to solve real world problems. ஸோ ஒரு சொசைட்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பேண்டமிக் வருது, அந்த டைம் வந்து ஒரு வேக்சின் தயாரிக்கணும். ஸோ அது சயின்டிஸ்ட்டு கையில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸாக ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ்னு சொல்லுவோம். ஓவர் டைம் தீஸ் இன்வென்ஷன்ஸ் ஹேவ் டிரான்ஸ்ஃபார்ம்டு சொசைட்டி, இம்ப்ரூவிங் ஹெல்த், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு லைஃப்னுடைய குவாலிட்டி, ஒட்டுமொத்த குவாலிட்டியும் அடங்கிறதுல சயின்டிஸ்டினுடைய இன்வென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஓகேங்களா? இது ஒரு 3 முக்கியமான ஏரியாவில் பார்க்கலாம். ஹியூமன் வெல்ஃபேர், சோஷியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத். ஸோ மனிதனுடைய வெல்ஃபேர், மேம்பாடு, அப்புறம் சொசைட்டியில் இருக்கிற டெவலப்மெண்ட், சமூக டெவலப்மெண்ட்டு, பொருளாதார பெருக்கம். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் டு சொசைட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த் அண்ட் மெடிசன் பற்றி பார்ப்போம். Scientific inventions in the medical field have saved millions of lives and improved public health. அதில் முக்கியமானது வேக்சின், தடுப்பூசி. ஸோ ரொம்ப மோசமான டிசீஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸ்மால் பாக்ஸ், போலியோ, மீசல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே தடுப்பூசி கண்டுபிடிச்சது. எக்ஸாம்பிள் த குளோபல் எராடிகேஷன் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அம்மை நோய்க்கான வேக்சின் தயாரித்தது எல்லாமே சயின்டிஸ்ட் தான். ஆன்டிபயோட்டிக் அண்ட் மெடிசன். ஸோ ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் போடுவாங்களே, பெனிசிலின். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாமே சயின்டிஸ்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில குரோனிக் டிசீஸ், டயாபெட்டிஸ் நோய், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாங்கிட்டிவிட்டி, ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கான மெடிசன்ஸும் தயாரித்தது எல்லாமே சயின்டிஸ்ட் தான். மெடிக்கல் டெக்னாலஜி, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, இது எல்லாமே வந்து என்ன நோய் இருக்குதுன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாமே சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் தான். சர்ஜிக்கல் இன்வென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் ரெடியூஸ் ரெக்கவரி டைம். அதாவது சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிற மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது. பப்ளிக் ஹெல்த் டூல்ஸ், வாட்டர் எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது, அதான் அந்த சிஸ்டம், சானிடேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே டிசீஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச சில விஷயங்கள். இதோட இம்பேக்ட் என்னென்னா ரெடியூஸ்ட் மார்ட்டாலிட்டி, லாங்கர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுனால இது எல்லாமே சொசைட்டிக்கு பெட்டர் தான், ஒரு மனுஷங்களுக்கு ஹியூமன் வெல்ஃபேராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இறப்பு குறையுது, ரொம்ப நாளைக்கு வாழறாங்க, பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது. கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் சயின்டிஸ்ட் எப்படி உதவி இருக்காங்க பார்க்கலாம். டெலிகம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன்ஸ், டெலிஃபோன்ஸ், இன்டர்நெட், இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் ஒரு குளோபல் கம்யூனிட்டியை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டெலிகம்யூனிகேஷன் தான், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியா, இது எல்லாமே ஒரு நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு குயிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கும் சயின்டிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் increase literacy, awarenesses of social issues, global collaboration. ஸோ எஜுகேஷனோட லெவல் அதிகமாகுது, சமூகத்தில் இருக்கிற இஷ்யூஸில் ஈஸியாக அவேர்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்ற கம்யூனிட்டிஸ் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், மொபிலிட்டி, லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஜப்பானில் இருக்குல்லையே ஹை ஸ்பீட் ட்ரெயின், ஷிகான்சன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராவலினுடைய டிஸ்டன்ஸை குறைக்குது, அதாவது ட்ராவல் போகிற அந்த டைமை குறைக்குது. Automobiles, buses, trains reduce travel time and connect communities. Air and space travel. Airplanes enable international trade, tourism, culture exchange, இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. இது எல்லாமே சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ். இது எல்லாமே ஒரு சொசைட்டிக்கு பெட்டர்மெண்ட் தான். சேட்டலைட் என்ன பண்ணுது, ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது, வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் மூலிமா. இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஒரு கூட்ஸை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் ஃபுட்டு வேஸ்டேஜை தடுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ். இதனால் நம்மளுக்கு என்ன இம்பேக்ட்னா எக்கனாமிக் க்ரோத், பொருளாதாரம் மேலே போகும், ட்ரேட் நல்லா விரிவடையும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஈஸியர் அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் டெவலப்மெண்ட்.
கம்ப்யூட்டர்ஸ் அண்டு இன்டர்நெட். ஸோ உலக லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் பயன்படுது, இன்டர்நெட் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, சிமுலேட் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுது. லேர்னிங் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு எஜுகேஷனை வந்து சில ஏரியாஸ்லாம் படிக்க முடியாது, அதுக்கு இந்த லேர்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஆன்லைன் கவர்மெண்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ், கோர்சரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. லெபார்டரி அண்டு ரிசர்ச் டூல்ஸ், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், லேப் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே சயின்டிஃபிக் டிஸ்கவர் தான், சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ். ஸோ இதனோட இம்பேக்ட் பார்ப்போம். டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் நாலேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்னோவேஷன். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த நாலேஜ் வந்து பலதரப்பட்ட மக்களுக்கும் போய் சேரும். அதான் டெமோக்ரட்டைசேஷன், எல்லாருக்குமே. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே பயன்படுது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, ஹை ஈல்டு கிராப் வெரைட்டிஸ். ஸோ ஏற்கனவே இருக்கிற கிராப் வெரைட்டிஸ்லேருந்து இன்னும் அதிகமாக ஹை ஈல்டு கிராப் வெரைட்டிஸ்லாம் வர வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. டெக்னாலஜிஸ்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. இன்க்ரீஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் டு ஃபீட் க்ரோவிங் பாப்புலேஷன். மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ். மாடர்ன் ஃபார்மிங்கில் என்ன வரும்? இரிகேஷன், அப்புறம் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து, மெக்கனைசேஷன், இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது ஃபார்மிங்கில் இன்னும் ஹை ஈல்டு கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். சில க்ராப்ஸ்லாம் வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி பெஸ்ட்டு இல்லை டிசீஸ்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது நோய் கிருமிலாம் அடிக்காமல் இருக்கிறது, பூச்சி நோயெலாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஜெனட்டிக்கலாக அந்த க்ராப்ஸை மாடிஃபை பண்ணிடுவாங்க. அப்படிலாம் தயாரிக்கிறது எல்லாமே சயின்டிஸ்ட் தான். இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது? ஸோ பசி குறைக்கலாம், நியூட்ரிஷன் அதிகப்படுத்தலாம், எக்கனாமிக்கல் ஸ்டேபிளாக இருக்கும் விவசாயிகளுக்கு. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சோலார் பேனல், விண்டு டர்பைன்ஸு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, இது எல்லாமே என்ன ஆகுது? ஃபாசில் ஃபியூல்ஸை, அதாவது ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூல்ஸை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மூணுத்து மூலயமா நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இது எல்லாமே ரெனவபிள் எனர்ஜி தானே. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரீசைக்ளிங் டெக்னாலஜி கொண்டு வந்தது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அங்கங்கே வச்சுருக்காங்க இல்லையா, அப்புறம் ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சி தான் ஒரு சொசைட்டிக்கு. கிளைமேட் மானிட்டரிங் அண்ட் என்விரான்மெண்டல் ரிசர்ச். ஸோ சேட்டலைட்டு, சென்சார்லாம் வச்சுருப்பாங்க. எதுக்கு? கிளைமேட் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா. ஸோ இது எல்லாமே அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இம்பேக்ட் என்னதுன்னா, ரெடியூஸ்டு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அது குறைச்சிக்கலாம். நல்லா சஸ்டைனபிளாக வாழறதுக்கு ப்ரொமோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸை ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப பயன்படுது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரும். ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் எல்லாமே மனுஷங்களுடைய வாழ்க்கைக்கு ரெவல்யூஷனரைஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? அது தேவைப்படுது. எதுக்கு? ஒரு நல்ல ஹெல்த்து கொடுக்கறதுக்கு, நல்ல படிப்பு கொடுக்கறதுக்கு, கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி. தே நாட் ஒன்லி இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பட் ஆல்சோ ப்ரொமோட் சோஷியல் ஈக்விட்டி, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப்பும் கொடுக்கும். அது மட்டும் கொடுக்கல, சொசைட்டியில் எல்லோரும் சமமாக இருக்கிறதுக்கு வழிவகுத்துருக்காங்க. பொருளாதாரத்தை மேலே கொண்டு போகிறதுக்கும், ஒரு சஸ்டைனபிளாக டெவலப் ஆகிறதுக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுமே. ஃப்யூச்சர் இன்வென்ஷன்ஸ் கைடட் பை எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி வில் கண்டினியூ டு சால்வ் குளோபல் சேலஞ்சஸ் அண்ட் என்ஹான்ஸ் ஹியூமன் வெல்பீயிங். ஸோ உலக லெவலில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தால் அதை எத்திக்கலாக, ஒரு நியாயப்படி, ஒரு ரெஸ்பான்சிபிளாக நல்ல நல்ல இன்வென்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா சொசைட்டிக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.